வணக்கம் மங்கிர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மகாபலிபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம தமிழ்நாடு டூரிசத்தோட ரெசார்ட் தாங்க. அங்கே ஒரு 4-5 மாதம் முன்னாடி என்னோடய பேத்தியோட பர்த்டேக்காக அங்கே ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க. என்னோடய பிள்ளையும் மருமகளும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பார்க்கலான்ற மாதிரி அங்கே போயிருந்தோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் முதல் நாள் போயிட்டு மறுநாள் கிளம்பும் போது எடுத்த வீடியோ. முதல் நாள் என்னுடைய ஃபோன் சரியாக ஒர்க் ஆகலை, கேமரா மெமரி ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ திரும்ப வரும்போது தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் போகும்போதே அவ்வளோ குப்பைங்க, காலை கீழே வைக்க முடியலங்க. இப்போ இந்த வீடியோவில் வரும் பாருங்கள், அவ்வளோ குப்பை ஒதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதை நேற்று பெருக்க வேண்டிய குப்பை அது இன்றைக்கி காலையில் இருந்துச்சு. இதோ தெரியுது பாருங்கள். சரி, இதை கூட நம்ம பரவாயில்ல, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு முடியலை. ஆக்சுவலாக இருக்கக்கூடாது, விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, நேற்று கால் சருகு மேலே மெரிச்சிட்டு தான் போனோம் அப்படி இருந்தது. இன்னைக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா, அந்த தமிழ்நாடு டூரிஸ்ட்டில் அந்த போர்டை வச்சுட்டு போர்டு பக்கத்தில் இருக்க சிலையை பாருங்கள். ஒரு சிலை, ஆக்சுவலாக எல்லா சிலையும் இவ்வளோ அசிங்கமாக இருந்தது. என்னால் டைம் ஆகிடுச்சு, 2-3 சிலை தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஒரு காக்கா அசிங்கம் பண்ணி பார்க்குறதுக்கே மனசு வலிக்குதுங்க. ஒரு டூரிசம் இப்படியாங்க வச்சுருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, வெளியூர்லேருந்து வருவாங்க. பாம்பு பூத்து பாருங்கள். அவங்களாம் நம்ம நாட்டு மேலே என்ன மரியாதை இருக்குங்க, போய் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ கேவலமாக இருக்குது, அங்கே போகாதீங்க, இப்படியா பராமரிப்பாங்க சொல்லுங்கள்? இது அரசாங்கத்தோட வேலை தானேங்க. அவங்க சிலைக்கு மட்டும் பல மவுண்ட் ரோடு லைட்டு வச்சு தகன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரெசார்ட்டு 1000 பேர் போகிற இடம், நம்மளுடைய பெருமையை சொல்கிற இடம், அவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து அங்கேருந்து ரெசார்ட்லேயே ரூம் காலி பண்ணிவிட்டு இந்த மகாபலிபுரத்துக்கு வந்தோங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கலை பொக்கிஷம். இதெல்லாம் மகாபலிபுரத்தோட என்ட்ரன்ஸ் இருக்க சிலைகள்லாம், இது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆரம்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்காங்க அந்த பார்க்கிங் ஏரியாவில். இது மகாபலிபுரம் சிற்பங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. அந்த போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. துரு பிடிச்சி தகரம்லாம் உடஞ்சி பெயிண்ட் இல்லாமல் அது இருக்க வார்த்தைகள் கூட தெரியலங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன எம்எல்ஏ கவுன்சிலர் கூட அவ்வளோ பெரிய பேனர் வச்சுக்கிறாங்க. ஊரில் இருக்க 10 வாலிப பசங்களை ஃபோட்டோவை போட்டு தெருக்கு 4 பேனர் வைக்கிறாங்க. அதுக்கு செலவு பண்ணுற பணத்தில் நம்மளோட தமிழ்நாடு டூரிசம் எத்தனை பேர் வருவாங்க? நம்ம அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்லேயும் வருவாங்க, வெளிநாட்டிலையும் வருவாங்க. மகாபலிபுரம்ங்கிறது பெரிய எதிர்பார்ப்போடு வெளிநாட்டிலையும் வரவங்களாம் இருக்கிறாங்க. இந்த போர்டை பார்த்தா நம்ம மானம் கப்பல் ஏறாதாங்க. இதை ஃபுல்லாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கவர்மெண்ட்டுக்கு போய் சேரட்டும். இந்த தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். வயிற்றுச்சலாக இருக்குங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.